நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா? எம்ஜிஆர் அவர்கள் தனது சுயசரிதையை எழுதியிருக்கிறார். அதன் பெயர் "நான் ஏன் பிறந்தேன்". 1970, 72 காலத்தில் அதை அவர் எழுதினார். பின்னர் அது பெரிய நூலாகவும் வெளிவந்தது. என்னுடைய எம்ஜிஆர் நடிகர் முதல்வரான வரலாறு நூலுக்காக நான் அந்த "நான் ஏன் பிறந்தேன்" என்பதை தேடினேன். அவ்வளவா அப்ப கிடைக்கல. அவ்வளவா புழக்கத்தில் இல்ல. ஏன்னு எனக்கு தெரியல. கடைசியா ஒரு நூலகத்துல அது கிடைச்சது. அத நான் முழுமையாக படித்தேன். அதில் பல ஆச்சரியமான விஷயங்கள் உண்டு. ஏன்னா அவ்வளவு பெரிய தலைவர், மக்கள் தலைவர், வெகுமக்கள் தலைவர். அவர் தன்னுடைய வாழ்வை பற்றி, குறிப்பாக சினிமா வாழ்வு பற்றி, அதற்காக அதுல ஒரு உச்சத்தை அடைவதற்கு தான் பட்ட பாடு பற்றி மிக விரிவாக எழுதியிருக்கிறார். ஆனா அது 72ஓட முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகுதான் மிகப்பெரிய மாற்றம். திமுகவிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். அதிமுகவை துவக்குகிறார். அடுத்த 5 ஆண்டுகளில் 1977ல் தமிழ்நாட்டுடைய ஆட்சியையே பிடிக்கிறார். முதல்வராக அமர்கிறார். அந்த 5 ஆண்டு அந்த பகுதி அரசியல் வாழ்வு, அந்த முக்கியமான பகுதி அதுல இல்ல. ஆனா 72 வரைக்குமான அவருடைய வாழ்வில் நடந்த பல முக்கியமான தகவல்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், அவற்றை என்னால் அறிய முடிந்தது. இப்ப எல்லாத்தையும் சொல்ல போறதில்ல. ஒரே ஒரு விஷயம். அவரை பற்றி எழுந்த ஒரு பெரிய சர்ச்சை. 1972 பிற்பகுதியில திமுகவிலிருந்து எம்ஜிஆரை வெளியேற்றுறாங்க. அவர் அதிமுகவை உருவாக்குகிறார். அவருடைய கட்சிக்கும் அவருக்கும் மிகப்பெரிய வரவேற்பு தமிழ்நாட்டுல. எனக்கு மிக நன்றாக நினைவில் இருக்கிறது, 1973 துவக்கத்துல அவர் சென்னையிலிருந்து மதுரைக்கு வர்றாரு. அந்த ரயில்ல வர்றாரு. மதுரைக்கு வந்து சேர பல மணி நேரம் தாமதம். ஏன்னா ஒவ்வொரு முக்கியமான ஊர்கள் அல்லது சின்ன ஊர்கள்ல கூட செயினை பிடிச்சி இழுத்து, உள்ளுக்க ஏறி செயினை பிடிச்சி இழுத்து வண்டியை நிப்பாட்டி அங்க அவரை பார்க்க பெரும் கூட்டம். மிக தாமதமாக வந்தது. அப்பொழுதே அவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. ஆகவே அவருடைய எதிராளிகள் மெய்யாலும் அச்சப்பட ஆரம்பிச்சாங்க. என்ன, தமிழ்நாட்டு மக்கள் எம்ஜிஆர் பின்னாடி போயிடுவாங்க போல இருக்குன்னு. ஆகவே அவங்க ஒரு சர்ச்சையை கிளப்புனாங்க. அது என்னன்னா, அவர் தமிழரே அல்ல, அவர் எப்படி தமிழ்நாட்டுடைய தலைவராக, முதல்வராக வர முடியும்? அவர் ஒரு மலையாளி. இந்த பிரச்சனை முன்ன இல்ல. அவர் திமுகல ரொம்ப காலமா இருக்காரு, 50கள்ல இருந்து. அவரை விளக்கும் போது அவர் அந்த திமுகவுடைய பொருளாளரும் கூட. அப்பொழுதெல்லாம் கிளப்பப்படாத அந்த பிரச்சனை இப்பொழுது கிளப்பப்பட்டது. அவருடைய அப்பா அம்மா எல்லாம் மலையாளிகள் தான். எம்ஜிஆர்ல ஜி என்பது கோபால மேனனை குறிக்குது. அதுல ஒண்ணும் ஒளிமறைவு இல்லை. அவருடைய மனைவி சதானந்தவதியும் ஒரு மலையாள பெண்மணி தான். இதெல்லாம் உண்மை. ஆனா எம்ஜிஆர் எந்த அளவுக்கு தமிழோடும், தமிழரோடும், தமிழ்நாட்டோடும் ஒன்றி போயிருந்தார், அது முக்கியமான ஒரு அம்சமாக அவருடைய வாழ்வில் இருந்தது. அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அவருடைய சுயசரிதையில் இருக்கிறது. சதானந்தவதியோடு, மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. ஒரு நாள் உன்னை கவனிக்கிறாரு. அதை சொல்றாரு மலையாளிட்ட. என்ன நீ எப்பவுமே என்கிட்ட மலையாளத்திலே பேசுற, ஏன் தமிழ்ல பேச மாட்டேங்கிற? அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, எனக்கு மலையாளம் தான் நீரூற்று போல இயல்பா வருது. தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகள் எனக்கு தொட்டியில ஊத்துன தண்ணி மாதிரி இருக்கு, செயற்கையா இருக்கு. ஆகவே எனக்கு மலையாளம் தான் எளிதா வருதுன்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. இவர் சொல்றாரு, எனக்கு தமிழ் தான் நீரூற்று போல இயற்கையான நீரா இருக்கு, இயற்கையான விஷயமா இருக்கு. மலையாளம் உள்ளிட்ட இதர மொழிகள் தொட்டியில் ஊற்றிய தண்ணீர் போல இருக்கு. இவரு சொல்லிவிட்டு வேடிக்கையாகவோ அல்லது ஒரு சீரியஸாவோ என்ன சொல்ற, இனிமே உங்ககிட்ட நான் தமிழில் தான் பேச போறேன் அப்படிங்கிறார்.
இப்படி சொன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? அந்த பெண்மணி என்ன சொன்னோம்? நான் இனிமே உங்கள்ட்ட மலையாளத்துல பேசுவேன். அப்படின்னு எங்கிட்டு பேச்சு நடக்காது. உரையாடல் கிடையாதுல்ல. ஆனா அந்த அம்மா மெதுவா அமைதியா, நானும் இனிமேல் உங்களோடு தமிழில் தான் பேசுவேன். அப்ப இது எப்படி ஒரு பாந்தம் இருந்திருக்கு? ஒரு தமிழோடும், தமிழரோடும் ஒன்றுவது என்கிற ஒரு முனைப்பு அந்த காலத்திலேயே, பின்னாடியில இவங்க கிளப்புறாங்க 72க்கு முன்னாடி. அந்த காலத்திலேயே 50, 60கள்லயே அவருக்கு எந்த அளவுக்கு அந்த நாம் இனிமே தமிழ்நாட்டுல தான் இருக்க போறோம். தமிழ் தான் நமக்கு. நாம் தமிழர் தான் என்கிற உணர்வு அது முக்கியம் இல்ல. அது கிளம்பிருச்சா? அப்பவே அவருக்கு வந்துருச்சு. ஆனா இந்த விஷயம் அந்த அந்த காலத்துல லேசு பாசா பேசப்பட்டிருக்கு. இது ஒரு சினிமாவுல வந்து கண்ணதாசன் எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதியிருக்காரு. "சேரனுக்கு உறவோ செந்தமிழர் நிலவோ" என்று எம்ஜிஆர பார்த்து சரோஜா தேவி பாடுற மாரி அந்த பாட்டு வரும். அப்ப அதிலே வந்து ஒரு நயம் இருக்கு. ஒரு நைஸான ஒரு இது இருக்கு பாருங்க. "சேரனுக்கு உறவோ செந்தமிழர் நிலவோ" விஷயம் என்ன 2ம் உண்மைதான். எம்ஜிஆர் சேரனுக்கும் உறவுதான், கடைசியா செந்தமிழரின் நிலவாக இந்த நாட்டினுடைய முதலமைச்சராகவே 10 ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்துவிட்டு மறைந்தார். ஆகவே இந்த மாதிரி ஒரு தலைவரை பற்றிய நம்ம வந்து ஒரு முழு உண்மையை அறிய முயற்சி செய்யணும். அதற்கு அவருடைய சுயசரிதை உதவும். அதற்கு அதை வைத்து நான் எழுதிய என்னுடைய நூல் எம்ஜிஆர் நடிகர் முதல்வரான வரலாறும் உதவும்.